ஹாய் கிராவிடேஷன் அந்த சாப்டரில் எஸ்கேப் வெலாசிட்டி அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஈவன் தோ ப்ராப்ளம் வந்து கிராவிடேஷன் சாப்டர் வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியில் இருந்தாலும் நமக்கு இந்த கான்செப்டோட மோர் லைக் நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த லாஜிக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், பேசிக்ஸ் ஜாமெட்ரி அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதுதான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. கொஷின் என்ன? டூ ஸ்பெரிக்கல் பிளானட்ஸ் P and Q have the same uniform density rho, masses MP and MQ, and surface areas A and 4A respectively. A spherical planet R also have uniform density rho, and its masses is MP plus MQ. Okay. The escape velocities for the planets P, Q and R are VP, VQ, V and VR respectively. Then அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஸ்கேப் வெலாசிட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அங்கேருந்து ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ வில் கோ வித் ரெட். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா என்னென்னா √2gm/r. கரெக்டாக? கரெக்டு. ஆர் ஸ்கொயரானு கன்ஃபியூஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த டைமென்ஷன் வச்சு ஜஸ்ட்டு சும்மா ஆர்ன்னு போட்டுடலாம், டக்குன்னு யோசிக்கணும். சரி, ஓகே, ஃபைன். இப்போ பாருங்கள், இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ரெண்டு வேரியபிளை பொறுத்து இருக்குது. மாஸ் ஆஃப் த பிளானட் அண்டு மாஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த பிளானட் அண்ட் ஜின்றது கிராவிடேஷனல் கான்செப்ட். ஸோ நான் கொஷினில் கொடுத்துருக்க ஒரு ஐடியாவை எடுத்துக்க போகிறேன். என்னென்னா, இந்த மூணு பிளானட்டோட டென்சிட்டியுமே ரோ தான். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ரோன் இருக்குது, இந்த இடத்துலையும் ரோன் இருக்குது. ஸோ நான் இந்த 2 வேரியபிளாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்கேப் வெலாசிட்டியை ஜஸ்ட் 1 வேரியபிள் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி மாற்றுறேன். ஏன்னா கொடுத்துருக்க கண்டிஷன் அது மாதிரி டென்சிட்டின்றது சேம் அப்படின்றதுனால. ஸோ 2g/r இன்ட்டு மாஸ் எப்படி எழுதலாம்? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ டென்சிட்டி எல்லாத்துக்குமே ரோ தான், இன்ட்டு 4/3πr3. ஸோ ஆரும் க்யூபும் கேன்சல் ஆகி ஆர் ஸ்கொயர், இது எல்லாமே ரூட்குள்ளே இருக்குது. ஸோ 2g rho 4/3π எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ ஐ கேன் ரைட் V is proportional to R. அதாவது escape velocity is just directly proportional to radius of the planet. For this provided condition, everything has common uniform density, same uniform density. சரி, ஓகே. இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு ரேடியஸ்க்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்து வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ரிலேஷன் வந்து கிடச்சிரும். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளானட் P வந்து A. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்மில் வந்து 4πr². ஸோ நான் பிளானட் வந்து Pன்னு எடுத்துக்கிறனால P² ஈக்குவல் டு A. சிமிலர்லி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளானட் Q இஸ் 4A. ஸோ 4πr³ ஈக்குவல் டு 4A. இங்கே பாருங்கள், லைக் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ரெண்டு பிளானட்டோட ரேடியஸோட ரிலேஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. 4 டைம்ஸ்னால் RQ இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் RP அப்படின்னு. பட் நம்ம தெரியாதவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நம்ம போகலாம், தப்பு கிடையாது. ஸோ இது ரெண்டுக்குமே இப்போ நான் ஜஸ்ட்டு ரேஷியோ எடுக்கிறேன், ஜஸ்ட் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது 4π கேன்சல் ஆயிரும், ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ RP/RQ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. ஸோ RP டிவைடட் பை RQ ஈக்குவல் டு 1/2. ஸோ இந்த இடத்துல நான் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா RQ ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் RP. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தலாம். என்னென்னா VQ must be greater than VP. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு RQ இஸ் கிரேட்டர் தென் RPன்னு கிடச்சாச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம், VQ இஸ் கிரேட்டர் தென் VP எங்கேயாச்சும் இருக்கான்னு. அப்படின்னு தான் அந்த ஆப்ஷனோட இந்த சமம் முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா VP இஸ் கிரேட்டர் தென் VQவாக இருக்குது. ஸோ இது வராது. இந்த இடத்துலையும் பாருங்கள், VP இஸ் கிரேட்டர் தென் VQவாக இருக்குது. ஸோ இதுவும் வராது. ஸோ இந்த இடத்துல வராது, ஏன்னா VP இஸ் கிரேட்டர் தென் VQ, இது வராது. ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்ற கன்க்ளூஷன் இந்த இடத்துல வந்துடலாம். பட் ஃபார் த சேக் ஆஃப் த வீடியோ ஐம் ஜஸ்ட் கண்டினியூங். ஆர் பற்றியும் பேசலாம், ஏன்னா ஆர் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அண்டு நான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நானாக ஃபிக்ஸ் பண்ணது தான், சச் தட் உங்களுக்கு நீட்டில் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக. சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து தேர்ட் பிளானட் ஆர்ன்ற பிளானட்டை பற்றி பேசலாம். ஆர்ன்ற பிளானட்டோட மாஸ் லெட்ஸ் சே MR. அது என்னென்னா MP + MQ. சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றது பாருங்கள். பெரிய மாயாஜாலம்லாம் கிடையாது. ஸோ ஃபர்தராக டெடியூஸ் பண்ணிக்கிறேன் டென்சிட்டி வச்சு. 4πr³ இன்ட்டு ரோ. இதை வந்து இப்படி எழுதிக்கலாமா? ஃபைன். ஸோ இதை நம்ம ஃபர்தராக அப்படி எழுதிக்கலாம், 4/3πrp³ இன்ட்டு ரோ ப்ளஸ் 4/3πr³ இன்ட்டு ரோ. ஸோ எல்லாத்துலேயுமே 4π கேன்சல் ஆகிருக்கு, ரெண்டு சைடுமே சரி காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், RR³ இஸ் ஈக்குவல் டு RP அப்படின்றத நான் லெட்ஸ் சே RPன்னு வச்சுப்போமே.
ஆர்பி கியூப் ப்ளஸ் இங்கே ஆர்கியூ அப்படின்றது 2RP அப்படின்னு தெரியும். ஸோ அதை க்யூப் பண்ணும்போது 8RP கியூப். உங்களுக்கு புரியுதுல, ஜஸ்ட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் தான், ரொம்ப சிம்பிள். ஸோ RR கியூப் ஈக்குவல் டு 9RP கியூப். ஸோ RR ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9. ஸோ நான் ஜஸ்ட்டு 9^1/3 அப்படின்னு போட்டுக்கிறேன் இன்ட்டு RP. இங்கே பாருங்கள், 8^1/3 தான் நமக்கு 2. அப்போது 9^1/3 must be greater than 2. must be greater than 2. ஸோ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா, RR must be greater than 2 times of RP. உங்களுக்கு புரியுதுல, லைக் நான் எப்படி அதை டிடியூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி அதை கொண்டு வந்திருக்கேன், எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா 9^1/3 இஸ் கிரேட்டர் தென் 2. அதுக்கு வந்து நான் இந்த ரிலேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஐடியா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும், என்னென்னா RR இஸ் கிரேட்டர் தென் 2RP இஸ் நத்திங் பட் RQ அண்ட் தட் RQ இஸ் ஆல்ரெடி கிரேட்டர் தென் RP. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் தெரியும், V இஸ் ப்ரொபோர்ஷனல் டு R. ஸோ இந்த இடத்துல Rக்கு பதிலாக நீங்கள் V போட்டுக்கலாம். தட் இஸ் இன் திஸ் ஆப்ஷன் D. ஸோ இப்படி தான் இந்த சம் அப்ரோச் பண்ணோம். பட் நமக்கு லக்கிலி ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சில படத்தோட கதை தெரிஞ்சிடும்ல, அது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம அந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மீதி இருக்க சம் வந்து நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மெயிலில் கேட்டிருந்தாங்க கிராவிடேஷன்லேருந்து ப்ராப்ளம் போட சொல்லி. ஸோ அதனால தான் அந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். இப்போ இந்த ப்ராப்ளம் எதுலேருந்து எங்கே கேட்டிருந்தாங்க அப்படின்னா IIT அட்வான்ஸ், JEE அட்வான்ஸ் அதில் கேட்டிருந்த ஒரு ப்ராப்ளம் தான். சரி, பிடிச்சிருக்கோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.